பெண்களை தெய்வமாக நினைக்கிற நாட்டில் இப்படியும் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்பவுமே கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களால் தான் இன்னும் நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி இழிவுபடுத்துகிற சில ஆண்கள் என்ன நினச்சிக்கிட்டு எந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியில் இந்த மாதிரி செயல்களை செய்கிறாங்க. தன்னுடைய முகம் தெரியவா போகுது, தான் தான் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் தெரியவா போகுது அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் யாரோ ஒருவோட பொண்ணோட வாழ்க்கையை கூட எந்த மாதிரி வேணாலும் புரட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது. ஆனால் பெண்களை இந்த மாதிரி தவறா பேசுறதுக்கோ தவறா சித்தரிக்கிறதுக்கோ உரிமை அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்காக எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த விஷயத்துக்காக நியாயத்தை வாங்கணும் அப்படின்னா கூட வாங்குறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. குஷ்பு மேம் பண்ற அந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சரி. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பெண்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் கூட மனுஷங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒரு உச்சபட்ச நடிகர். அவர் சொன்ன மேலும் இன்னும் சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஷ்புவோட இரண்டாவது மகளான அனந்திதாவோட படம், அவங்க நடித்த படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் அந்த வெளியீட்டில் தன்னுடைய மகளை பற்றி பெருமையான நிறைய விஷயங்களை குஷ்பு பேசும்போது அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அவங்களுடைய அப்பீரன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரி இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காலர் போன்லாம் பார்க்கும்போது ஏலியன் மாதிரி இருக்குது உங்களுடைய ஹேண்ட், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒபீஸாக இருந்தீங்க, இப்போ எப்படி இவ்வளோ டிராஸ்டிக்காக உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணீங்க, கலர் சேஞ்சும் ஆயிருக்கு, கண்டிப்பா ஏதோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான நிறைய விஷயங்களை குஷ்புவோட இரண்டாவது மகள் மேல வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பார்த்து கோவப்பட்ட குஷ்பு மற்றும் சுந்தர் ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. எப்பவுமே சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்களை நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். ஆனால் என்னுடைய மகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய மகளை உருவக்கேலி பண்றவங்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. இந்த மாதிரி ஒரு சமயத்துல என்னுடைய பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா எப்பவுமே நான் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய பெண்களுக்காகவும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் மேலே நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு ஆதரவாக நிறைய நடிகைகள் பேசியிருந்தாங்க. முக்கியமாக ராதிகா சரத்குமார், கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவோட இந்த போல்டான டெசிஷன்ஸுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய சிவகுமார் நடிகர்கள் பேசியதை தொடர்ந்து கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை தவறா சித்தரிக்கிறது, உருவக்கேலி பண்றது, அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இன்னமும் நம்ம இன்னும் அந்த ஸ்டோனேஜ்ல இருந்து வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு தான் எனக்கு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் அவ எந்த மாதிரி வேலை வேணாலும் செய்யட்டும், ஆனா அவளுடைய சித்தரிப்பு அப்படிங்கிறது தப்பா வர பட்சத்துல அவ எந்த அளவுக்கு மனசொடைஞ்சி குறுகி போயிடுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். நாமளும் அம்மா, மக, வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை கடந்துதான் ஒரு வாழ்க்கையில வாழ்றோம். அப்படி இருக்கையில நீங்க மற்ற பெண்களை அசிங்கமா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய வாயால உங்களால எப்படி சொல்ல முடியுது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் நாளடைவில் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களையும் சும்மா விடக்கூடாது. ஒரு பொண்ணு மேபி அவள் பலகீனமாக இருந்தால் அவள் ஏன் சூசைட் பண்ண மாட்டா? யாரோ ஒருத்தர் பேசுகிற பேச்சு யாரோ ஒருத்தரை பாதிக்குது. உங்களுடைய பேச்சுகளுக்கு என்றைக்குமே பவர் அப்படிங்கிறது உண்டு, வார்த்தைகளுக்கும் சக்திங்கிறது உண்டு. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது மற்றவங்களோட மனசை புண்படுத்தாதபடி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு மேமோட அந்த போல்டான டெசிஷனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க நடிகர் கார்த்தி.